சிஎம் சார் அவர்களும் வந்து பதவி ஏற்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி இந்த மாதிரி மை எல்லாம் வச்சிருந்திருக்காரு. இதெல்லாம் என்ன மை? இதுல மயான காலின்னு ஒண்ணு இருக்கு. அதுகிட்ட எல்லாம் நீங்க ஒரு வேற மாதிரி அதெல்லாம் படையல் போட்டு நம்ம ஒரு வேற வேலையை பண்ணணும்னா உடனே அடிக்கும். சில பேர் வந்து இப்ப ஆசைப்பட்டு ஒரு தீட்சை வாங்கல, ஆனா வந்து வீட்டுல வச்சு வழிபாடு செய்யறாங்க. தப்பான வழிமுறைகள், தப்பான வழிபாடுகளால எதனாச்சும் ப்ராப்ளம் வரும்? கருணாயட்சணி வந்து என்ன பண்ணணும்னா 24 மணி நேரமும் பேசிக்கிட்டே இருக்கு. இவர் சித்து எடுத்துட்டாரு, ஆனா அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. எனி டைமும் தோல்ல உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கு. பேசும்போது காது வீங்குது, காது வலிக்க ஆரம்பிக்குது. பெரிய கம்பி எடுத்து இந்த பக்கம் குத்தி இறந்துப்போம். அது ஆதாரமா இருக்கு. இப்ப கருணயக்ஷினி வந்து இப்ப சித்து வாங்குறது வந்து இப்ப நிறைய பேர் வந்து இந்த இன்ஸ்டா இப்ப யூடியூப் எல்லாம் பார்த்துட்டு யக்ஷினிகள் நிறைய இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த மாதிரி தெய்வங்களை வந்து வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க வந்து பிரயோகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? சோ இதெல்லாம் பண்றது வந்து உகந்ததா? உகந்ததுதான். தொழிலுக்காக வச்சுக்கலாம். சில பேர் இப்ப பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வச்சிருக்காங்க. தொழிலதிபர்களா இருக்கட்டும், இல்ல ஒரு சினிமா நடிகர்களா இருக்கட்டும், இல்ல ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி அரசியல் தலைவர்களா இருக்கட்டும், இந்த மாதிரி சோதிடம் பார்க்கறவங்க இருக்கட்டும், என்ன மாதிரி மாந்திரிகம் செய்யறவங்க, இவங்க எல்லாம் கருணாயட்சணி வச்சிருப்பாங்க. கருணாயட்சணி வச்சிருப்பாங்க, உச்சிஷ்ட கணபதி வச்சிருப்பாங்க, தனாயட்சணி வச்சிருப்பாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஒரு தேவதையை நம்ம சித்து எடுத்தோம்னா மிக துல்லியமா சொல்ல முடியும். என்ன நடக்க போகுதுங்கிறத சொல்ல முடியும். எதிர்காலத்தை கணிக்க முடியும். உனக்கு விபரீத ராஜயோகம் இருக்கு, இல்ல மத்த விஷயங்கள், இல்ல இந்த மாதிரி பங்கம் ஏற்பட போகுது, ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்ல முடியும். இல்ல இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் வெளிநாடுகளில் வந்து இன்னைக்கு மலேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர்ல எல்லாம் சூதாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப மலேசியாவில் கெந்திங்னு ஒரு இடம் இருக்கு. சரிங்க, அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மலேசியாவில் கெந்திங்னு ஒரு இடம் இருக்கு. அந்த கெந்திங்ல சூதாட்டம் மட்டும்தான் நடக்குது, வேற எதுவுமே கிடையாது. அங்க சூதாட்டம் மட்டும்தான் நடக்குது. அந்த சூதாட்டங்கிறது வந்து நீங்க சாதாரணமா ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ எல்லாம் பிளங்குற இடம் கிடையாது. ஒரு மணி நேரத்துக்கு இந்தியா மதிப்புக்கு கிட்டத்தட்ட 10,000 கோடி 20,000 கோடி உள்ள போகும், உள்ள வெளியில போகும். அந்த மாதிரி 1 லட்சம் பேர் ஒரு மணி நேரத்துக்கு விளையாடுவாங்க. 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் விளையாடுவாங்க. அந்த கெந்திங்களும் அப்படிதான். அங்க போய் ஒருத்தர் வின் பண்ணிட்டு வர்றாருன்னா மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ராஜயோக மையி, இல்ல விபரீத ராஜயோக மையி, இந்த கருணாயட்சணியினுடைய துணை, இந்த உச்சிஷ்ட கணபதியினுடைய துணை, மயான காளியினுடைய துணை, வாராகி பிரத்யங்கரா, இந்த மாதிரி தேவதைகளுடைய அனுகிரகம், இங்க ராசவசிய மையி, அதிர்ஷ்ட மையி, இந்த நம்பர்ல தான் இந்த காய் நிக்க போகுது, இந்த நம்பர்ல தான் வின்னிங் ஆக போகுதுன்னு முன்கூட்டியே கெஸ் பண்ணி அடிக்கிறது. ரொம்ப துல்லியமா ஒரு விஷயத்த சொன்னோம்ல, இப்ப துல்லியமா சொல்லியிருக்காங்கன்னு. அந்த மாதிரி 1ல இருந்து 34 வரைக்கும் நம்பர் இருக்கும். 1ல இருந்து 34 வரைக்கும் நம்பர் இருக்கும். அது ரவுண்ட்ல இருக்கும். அது ஒரு வெள்ளை காய் ஒண்ணு வந்து மேல ஸ்பீடா சுத்தி அங்க வந்து நிக்கும். இப்ப உதாரணத்துக்கு 26ல தான் நிக்க போகுது அப்படின்னா, அப்ப 26ஆம் நம்பர்ல நீங்க 1000 வெள்ளி கட்டுறீங்கன்னா 26ல அந்த காய் வந்து உட்கார்ந்த உடனே அந்த கம்பெனிக்காரவங்களுக்கு திரும்ப என்ன பண்ணா 10,000 வெள்ளி கொடுக்குறோம். புரியுதா உங்களுக்கு? அந்த சூதாட்டத்துல நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. மை வச்சிருப்பாங்க, தாய்த்து அணிஞ்சிருப்பாங்க, இந்த மாதிரி தேவதைகளுடைய சித்து வச்சிருப்பாங்க. தாய்லாந்தா இருக்கட்டும், சிங்கப்பூரா இருக்கட்டும், மலேசியாவா இருக்கட்டும். மலேசியாவுல கெந்திங் ரொம்ப ஃபேமஸ் சூதாட்டத்துக்கு. சரிங்களா? அங்க இந்த மாதிரி விஷயங்களை பண்ண முடியும். மை வச்சோ, தாய்த்து வச்சோ, இந்த கருணயட்சணி வச்சோ, உச்சிஷ்ட கணபதி வச்சோ, மாயயட்சணி வச்சோ, அதனுடைய சித்து, அதோட அனுகிரகம் இதெல்லாம் இருக்கும் பொழுது அங்க ஈஸியா வின் பண்ணலாம். இப்ப நீங்க பல நேம் வந்து இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, சோ இதுல வந்து விஷ்ணு மாயா அப்படிங்கிறது வந்து இப்ப கேரளால வந்து அதிக அளவுக்கு நிறைய பேர் வந்து வழிபாடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா வந்து விஷ்ணு மாயா வந்து வழிபடக்கூடாது அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. நிஜமாவே விஷ்ணு மாயா வழிபடலாமா, வழிபடக்கூடாது? தாராளமா வழிபடலாம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. விஷ்ணு மாயாங்கிறவர் வந்து எல்லாரும் சொல்றாங்க அது ஒரு கெட்ட சக்தி அப்படின்னு. அதெல்லாம் ஒரு கெட்ட சக்தியே கிடையாது. 390 வகையான குட்டிகள் இருக்காங்க. பறகுட்டி, செங்குட்டி, அதிர்வன குட்டி, கருங்குட்டி, இந்த மாதிரி 390 வகையான குட்டிகள் இருக்காங்க. இந்த 300 வகையான 90 குட்டிகள்ல வந்து கருங்குட்டி கொஞ்சம் ஃபேமஸ். அவர் ஒரு தலைவன் மாதிரி. தாராளமா வழிபடலாம். அவருடைய வாகனம் எரும மாடு. பார்க்கறதுக்கு ஐயப்பனுடைய சாயல்லே இருப்பார். சிவபெருமானனுடைய 3வது குழந்தைன்னு தான் அது சொல்லப்படுது. அது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கடவுள். இப்ப எப்படி கருணயட்சணி, மாயா யட்சணி, வாராகி, பிரத்யங்கரா, ஜின்னு, குட்டிச்சாத்தான், குரலி, கைகருப்பு, வேதாளம், மோகன், இப்படி பல்வேறு பரிவார தெய்வங்கள் இருக்காங்க. சிறு தெய்வம், பெரு தெய்வம். இது எல்லாத்துக்கும் தலைவனா இருக்கக்கூடியவர் தான் கருங்குட்டி சாத்தான். எல்லா மாந்திரிகருடைய உபாசனை கருங்குட்டி சாத்தானா இருக்கும். அறிவோம் கனகமுடி சாத்தான், கருங்குட்டி சாத்தான், அகோரகுட்டி சாத்தான், ஆவடுகள் எடு, எதிர்த்த பேரு மீது போடு, தீயெடுப்பு ஏடு, நினைத்த பேரு மீது போடு, இரக்கம் வராத, என்ன நினையாதன், பேர தெரிவிக்காத, சீக்கிரம் சீக்கிரம் ஓம் சுவாகா. இதுதான் அவரோட மூல மந்திரம். இது எல்லா அதர்வனம் தெரிஞ்சு எல்லாம் மாந்திரிகம் பண்றவங்க, சோதிடம் பண்றவங்க பிரத்யேகமா அவரை வழிபாடு பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா எதிரி தொந்தரவு இருக்கக்கூடாது, தான் செய்யற தொழில வந்து ஃபெயிலியர் இருக்கக்கூடாது, ரொம்ப உச்சத்துக்கு போகணும், நிறைய பணங்காசு பார்க்கணும், கோடியில பிளங்கணும்,
நல்ல ஒரு சக்தி வாய்ந்த மனிதனா நம்ம இருக்கணும், வாக்கு பலிதம் இருக்கணும், பெரிய பெரிய ஆளுங்க வந்து நம்மளை சந்திக்கணும் அப்படின்னு. அப்ப அந்த கருங்குட்டி சாத்தன் பகவானை வணங்கும் பொழுது கேட்டதும் கிடைக்கும், கேட்காததும் கிடைக்கும். சரிங்களா? அவ்வளவு பெரிய உச்சத்துல கொண்டு வச்சு அழகு பார்ப்பாரு. கருங்குட்டி சாத்தானா எல்லாரும் வழிபாடு பண்ணலாம், அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனா அந்த முறைப்படி வழிபாடு பண்ணணும். தீட்சை வாங்கி முறைப்படி குருநாதரோட அனுமதி பெற்று அந்த விக்கிரகம் வாங்கிக்கிட்டு வந்து அவருக்கு என்ன நெய்வேத்தியம், என்ன மந்திரம், எப்ப சொல்லணும், என்ன ஏது, இதெல்லாம் பண்ணணும். இப்போ ஒன்றும் இல்லை, நீ யக்ஷினி உபாசனை எடுத்தாலும் சரி, குட்டிச்சத்தம் உபாசனை எடுத்தாலும் சரி, மோகினி இந்த பரிவார தெய்வங்கள் எந்த ஒரு தேவதையினுடைய தீட்சை வாங்கினாலும் சரி, இல்லை உபாசனை எடுத்து அதை வந்து நம்ம சித்து பண்ண போறோம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது. பிரம்ம முகூர்த்தங்கிறது உச்சிஷ்ட காலம் 3 மணி 20 நிமிஷம். அந்நேரம் எழுந்திருச்சு பல் துளைக்கி மூஞ்சி கைகாலெல்லாம் கிளம்பி இல்லை குளிச்சுட்டு 5 தீபம் போடணும். நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி. இப்படி 21 நாள், 48 நாள், 11 நாள் இப்படியா கஷ்டப்பட்டு அந்த நேரத்துல மந்திரங்கள் சொன்னா மட்டும்தான் எந்த தேவதையும் சித்த ஆகும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கடினம். அவங்களுடைய அனுகிரகத்தை பொறுத்து இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப மாந்திரிகம் பண்றவங்க அதுக்கான தீட்சையை வந்து சரியான முறையில வாங்கி அந்த வழிபாடு வந்து சரியான முறையில பண்றாங்க. இப்ப சில பேர் வந்து இப்ப ஆசைப்பட்டு ஒரு தீட்சை வாங்கல, ஆனா வந்து வீட்டுல வச்சு வழிபாடு செய்யறாங்க. இப்போ அந்த விக்கிரகம் வாங்கிட்டு வந்து வழிபாடு செய்யறாங்க. சோ தப்பான வழிமுறைகள், தப்பான வழிபாடுகளால எதனாச்சும் ப்ராப்ளம் வரும். தப்பான வழிமா அப்படி வரும். எப்படின்னா, குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைன்னு சொல்லுவாங்க. இப்போ மெடிக்கல்ல வந்து நீடில் இருக்கு, சிரஞ்சு இருக்கு, கெமிக்கல் இருக்குங்கிறதுனால நமக்கு தெரியும் ஒரு காய்ச்சல்னா பேராசிட்டமல் தான், இல்லை வேற கெமிக்கல் இருக்கு. நம்மளே வாங்கி இன்ஜெக்ஷன் பண்ணிக்க முடியாது. சரிங்களா? இப்போ வந்து அந்த மாதிரி அதுக்குன்னு முறை இருக்கு இல்லையா? ஆஸ்பத்திரி போகணும், டாக்டரை பார்க்கணும், அவங்க நம்மளை செக்அப் பண்ணணும், அதுக்கு பிறகுதான் அவங்க இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இன்சுலின் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம், ஏன்னா அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. இன்சுலின்ங்கிற ஊசி வந்து சுகருக்கு வந்து நீங்க இந்த மாதிரி காலையில ஒரு தடவை, நைட்டு சாயங்காலம் ஒரு தடவை நீங்களா கையிலையோ இல்லை தொப்புளுக்கு கீழேயோ எங்கேயோ தொடப்பகத்திலையோ நீங்களா பண்ணிக்கலாம் இன்சுலின். சரிங்களா? அது சில பேர் கீழே எழுதுவான் இன்சுலின் மட்டும் நம்ம பண்ணிக்கிறோமே அப்படின்னு. அதுல ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. சரியா? இப்போ ஒரு ஒரு விஷ்ணுமாயா ஒரு தீட்சை நீங்க வாங்குறீங்கன்னா, நீங்களா ஒரு டக்குன்னு விக்கிரகத்தை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு அலங்காரம் பண்ணி தேங்காய் உடைச்சு பூஜை பண்ணீங்கன்னா அதுல பலிதம் இருக்காது. விக்கிரகமா தான் இருக்கும். முறைப்படி நீங்க குருநாதர்கிட்ட தீட்சை வாங்கணும். அப்ப தீட்சை வாங்கும்போது தன்னுடைய பவரை ஒரு 10% உங்களுக்கு இறக்குவார். உச்சாந்தலில் கை வச்சு இறக்கி கொடுத்து, இந்த மாதிரி இந்த விக்கிரகத்துக்கு இந்த மாதிரி பவர் கொடுக்கணும், இந்த மந்திரம் சொல்லணும், இந்த திசை நோக்கணும், இந்த படைகள் போடணும், இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், இந்த ஆசனம் இருக்கணும், அது மாம்பழையா, வேப்பம்பழையா, தர்ப்பப்புல் பாயா, சாக்கா, கோனியா, இப்படி பல்வேறு விஷயங்கள். இப்போ நீங்க முறைப்படி போகும்பொழுது நீங்க அதை ஈஸியா பண்ணிடலாம். நீங்களா கத்துக்கணும் யூடியூப்பை பார்த்து அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனை. அதுக்கு ஆதாரமும் இருக்கு. ஈரோடுக்கும் பக்கத்துல ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, எக்ஸினியை வந்து வசியம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு யூடியூப்ல ஒருத்தர் போடுறாரு. எக்ஸினியை வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போடுறாரு. அதை பார்த்து இவர் முயற்சி இருக்கிறாரு. அதை பார்த்து கிளிக் பண்ணிட்டாரு, மந்திரங்கள்லாம் சொல்லிட்டாரு. அந்த யூடியூப்புக்காரர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸினியை வந்து சித்தெடுக்கிறத மட்டும் போட்டுட்டு எக்ஸினியை அந்த கண்ட்ரோல் படுத்துறத போடல. இவருக்கு சித்தம் ஆயிருச்சு. அது என்ன ஆயிடுச்சுன்னா கருணை எக்ஸினி. கருணை எக்ஸினி வந்து என்ன பண்ணணும்னா 24 மணி நேரமும் பேசிக்கிட்டே இருக்கும். அங்க இது நடக்குது, இங்க இது நடக்குது, இதை பண்ணுது, அதை பண்ணுது, உன் குடும்பத்துல இந்த பிரச்சனை, உன் பொண்டாட்டி இங்க இருக்கு, அவன் பிள்ளை அங்க இருக்கு, சாப்பிட்டியா, போனியா, வந்தியா, அது பல்வேறு விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கும். அதை சித்து எடுத்தோம்னா அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சி முடி போடுறது, கடுகு போடுறது, எள்ளு போடுறது, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இவர் சித்து எடுத்துட்டாரு, ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. எனி டைமும் தோல்ல உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கு. பேசும்போது காது வீங்குது, காது வலிக்க ஆரம்பிக்குது, இவருக்கு வேற வேற மாதிரி எல்லாம் ஓடுது, அதை ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு 6 மாசம் 7 மாசம் ஆகி ஒரு 4-5 பேர்கிட்ட போறாரு, யாராலையும் அதை கியூர் பண்ண முடியல. அப்புறம் அது வந்து தன்னுடைய கம்பி, ஒரு பெரிய கம்பி எடுத்து இந்த பக்கம் குத்தி இறந்துப்போம். அது ஆதாரமா இருக்கு. யூடியூப்ல இன்னும் வீடியோ இருக்கு. அவர் தன்னை வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. சரிங்களா? மாந்திரிகங்கிறது வந்து கரண்ட் மாதிரி. கரண்டை நீங்க பிடிக்கலாம், ஆனா கையை அதுக்கான உபகரணம், அதுக்கான பாதுகாப்பு கவசம் எல்லாம் போட்டுக்கிட்டு தான் நீங்க கரண்டை கையில பிடிக்க முடியுமே தவிர வெறுங்கையோட பிடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? இறந்துதான் போகும். மாந்திரிகங்கிறது கரண்ட் மாதிரி. அதை முறையா கையாளணும். நீங்க வந்து அப்புறம் ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு, அப்புறம் நடு சென்டர்ல நின்றுகிட்டு நீங்க விடவும் முடியாது, அதை மெயின்டைன் பண்ணவும் முடியாது. முழுசா தெரியலன்னா எல்லா தேவதையும் ஒரே மாதிரியா இருக்காது. சரிங்களா? இப்ப இதுல மயான காலின்னு ஒண்ணு இருக்கு. அதுகிட்ட எல்லாம் நீங்க ஒரு வேற மாதிரி அதெல்லாம் படையல் போட்டு நம்ம ஒரு வேற வேலையை பண்ணணும்னா உடனே அடிக்கும். அதே மயான காலியை வச்சு பண்ண சொன்னவனே திரும்பாடுறான்னா அடிக்கும். அதுக்கு ஈவரக்கம் எல்லாம் பார்க்காது, தயவுதாட்சன் எல்லாம் பார்க்காது. அது வந்து வில்லுல இருந்து புறப்படுற அம்பு மாதிரி. யாரு இழுத்து விடுறாங்கிறத பொறுத்துதான் இருக்கு. அந்த மாதிரி மாந்திரிகத்துல ஒரு விஷ்ணுமாயாவா இருக்கட்டும், மயான காலியா இருக்கட்டும், வாராகியா இருக்கட்டும், பிரத்யங்கராவா இருக்கட்டும்,
அதர்வன கடவுள்னு தனியா இருக்காங்க, சாந்தமான கடவுள்னு தனியா இருக்காங்க. சரிங்களா? இப்போ முருகப்பெருமானா வேற மாதிரி, வெங்கடாச்சலபதினா வேற மாதிரி, ஐயப்பன்னா வேற மாதிரி, விநாயகர் பெருமானா வேற மாதிரி, அதர்வன கடவுள்னு தனியா இருக்காங்க. யக்ஷினி, மோகினி, குட்டிச்சாத்தன், கைகருப்பு, வேதாளம், இவங்கெல்லாம் அதர்வனத்தை சேர்ந்தவங்க. அதர்வனம்னா பிளாக் மேஜ், இருட்டு மாந்திரியம். அப்ப இதுக்குன்னு தனி கடவுள் இருக்காங்க, வழிபாட்டுக்குன்னு தனி கடவுள் இருக்காங்க. இதுகளை நீங்க வணங்கும் பொழுதோ சித்து எடுக்கும் பொழுதோ ஜாக்கிரதையா பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அது பங்கத்தை நேரிடும். சரி, இப்போ நீங்க உங்களை நான் இப்போ அட்ரஸ் பண்ணும்போது கேட்டேன், உங்களை நான் வந்து எப்படி அட்ரஸ் பண்றது அப்படின்னு. அப்போ நீங்க வந்து மலையாள மாந்திரிகர் அப்படின்னு சொன்னீங்க இல்ல. ஸோ நீங்க வந்து யார்கிட்ட இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க, எந்த மாதிரியான தீட்சை நீங்க எடுத்திருக்கீங்க? இது வந்து பரம்பரை தொழிலுமா. எங்க தாத்தா இதைதான் பண்றாரு, எங்க அப்பா இதைதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நான் இதைதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க தாத்தா போக்குவரத்துலாம் அவங்க வந்து பூர்வீகம் வந்து அந்த கேரளா சைடை சேர்ந்தவங்க. நான் இங்க தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்ததுனால நான் கத்துக்கிட்ட முறைகள் எல்லாமே மலையாள முறைப்படி கத்துக்கிட்டேன். அங்க இருக்கிற விஷ்ணுமாயா தீட்சைகள், அங்க இருக்கிற குட்டிச்சாத்தன், கைகருப்பு, ஜின், இந்த மாதிரி அந்த தீட்சை வாங்கினதுனால மலையாள மாந்திரிகர் அப்படின்னு போட்டுக்கோம். அவ்வளவுதான். சரியா? நான் கத்துக்கிட்ட விதங்கள் எல்லாமே மலையாள முறைப்படி கத்துக்கிட்டது. மைய அரைக்கிற விஷயமா இருக்கட்டும், குடுவை கட்டுற விஷயமா இருக்கட்டும், எந்திரம் எழுதுற விஷயமா இருக்கட்டும், தாய்த்து அடைக்கிற விஷயமா இருக்கட்டும், ஒரு ஓமம் பண்ற விஷயமா இருக்கட்டும், பில்லி சூனியம் வைக்கிறதா இருக்கட்டும், பில்லி சூனியம் எடுக்கிறதா இருக்கட்டும், வசியம் வைக்கிறதா இருக்கட்டும், வசியம் எடுக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே கேரளா முறைப்படி பண்ணுவேன். கேரளா மாந்திரிக முறைப்படி பண்ணுவேன். அதுக்கு பிறகு கிரேக்கர் மாந்திரிகம் அது கத்திருக்கேன், இலங்கை மாந்திரிகம் கத்திருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 39 குருமார்கள் இருக்காங்க. ஆமா, எங்க தாத்தாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எப்படி வரும். இது வந்து சக்கமா வாக்கு, எங்க தாத்தா சொல்றதெல்லாம் சக்கமா வாக்கு. கம்பளத்தை நாக்கி சடுகுடு அடிப்பாங்க இல்லையா, அந்த வம்சாவழியில வந்தவங்க அவங்க. அதனால அவங்க சொன்னதெல்லாம் சக்கமா வாக்கு. அப்புறம் அது ஒரு மாதிரியான ஒரு மாந்திரிகம், எங்க அப்பா பண்றது ஒரு மாந்திரியம். நான் அதுக்கு பிறகு விரிவடைஞ்சு நிறைய குருமார்களை சந்திச்சு வேற வேற மாதிரி வேற வேற தீட்சைகள், வேற வேற பயிற்சிகள், வேற வேற இதெல்லாம் எடுத்ததுனால அப்படி. ஆனா என்னுடைய விதை, என்னுடைய பவுண்டேஷன், என்னுடைய அந்த ஆரம்ப கட்டம் வந்து மலையாள மாந்திரிக முறைப்படி கத்துக்கிட்டதுனால மலையாள மாந்திரிகம். ஓகே சார். இப்போ வந்து பரம்பரையா இப்ப நிறைய பேருக்கு வந்து இப்போ இந்த செய்வினை, இந்த கோளாறுலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நிறைய வருடங்கள் இருக்கு அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட வராங்க ஒருத்தங்க, இந்த மாதிரி நிறைய வருஷங்கள் எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற போது, அது எத்தனை நாள்ல இல்லைன்னா எவ்வளவு காலத்துல நிவர்த்தி பண்ணி கொடுப்பீங்க? இப்ப நோயா இருந்தாலும் சரி, பேயா இருந்தாலும் சரி, ஆரம்ப கட்டத்துல பார்க்கும் பொழுது அதை சரி செய்யறது ரொம்ப சுலபம். சரிதானே? கண்டிப்பா. ஆனா இதே நேரத்துல ஒரு நோய் ரொம்ப முக்கியம். இப்ப ஒருத்தருக்கு வந்து வயிற்றுல ஒரு 10 நாளா வலி இருக்கு. இவர் என்ன பண்றாருன்னா ஆஸ்பத்திரி போகாம இவருக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை பண்ணிக்கிறது, இல்ல ஒரு தைலத்தை வச்சு தேய்க்கிறது, இப்படியே இருக்காரு. ஆனா வயிற்றுக்குள்ள இருக்கிறது கட்டி. அது சின்ன கட்டியா இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வலி இருந்துச்சு. பெருசா ஆக ஆக பெரிய அளவுல வலி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இதுக்கு மேல கை வைத்தியம் சரியா வராதுன்னு டாக்டரை போய் பார்க்கும்போது டாக்டர் முறைப்படி எல்லாம் செக்அப் பண்ணிட்டு ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதே நேரத்துல அந்த சிறுசா இருக்கும்போது போயிருந்தாருன்னா மாத்திரை மூலியமாவே கரைச்சிருப்பாங்க, ஆப்ரேஷத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி பில்லி சூனியாவில் செய்வனையால பாதிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, பேய் பிசாசால பாதிக்கப்பட்டிருந்தவங்களாலும் சரி, பிளாக் மேஜிக்கால பாதிக்கப்பட்டிருந்தவங்க இந்த பிரச்சனையா இருக்குமோன்னு ஆரம்பத்திலே வந்துட்டாங்கன்னா அதை கியூர் பண்றது கொஞ்சம் எளிது. ஒரு கால் அது வளர்ந்துருச்சு, வீரியம் அதிகமாயிருச்சு அப்படின்னா அதை குணப்படுத்துறது கொஞ்சம் கடினம். ஆரம்பத்துல வந்துட்டாங்கன்னா 11 இருந்து 21 நாளுக்குள்ள அந்த பிரச்சனையை சரி செய்யலாம். நாள்பட்டு வந்தாங்கன்னா 48 இருந்து 90 நாள் ஆகும். அதிகமான வேத மந்திரங்கள் ஜெபிக்கணும், அதிகமான பூஜை முறைகள் பண்ணணும், அதிகமான உயிர் பலி கொடுக்கணும். பேயா இருந்தாலும் நோயா இருந்தாலும் ஆரம்பத்துல வந்தாதான் குணப்படுத்துறது ஈஸி. நாள் கடந்துருச்சுன்னா கடினம். ஆனா குணப்படுத்தி கொடுத்துருவீங்க, பண்ணலாம். அதுக்காக சாக போறவங்களை கொண்டுட்டு வந்து உயிர் கொடுத்தா அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அந்த அமைப்புகள் இருந்தா நம்ம பண்ண முடியும். இது முயற்சிக்கலாம். ரொம்ப சுத்தப்படுத்த முடியும்னு நம்ம சொல்றதை விட முயற்சி பண்ணி பார்க்கலாம். எதுவுமே தெரியாம நம்ம பண்ண முடியாதுல்ல. முதல்ல பார்க்கணும், இது முடியுமா முடியாதா, கியூர் ஆகுமா ஆகாதான்னு பார்க்கணும். பார்த்தோன்னே நம்ம சொல்லலாம். சரி, இப்ப நீங்க வந்து இப்ப 2 மை வச்சிருக்கீங்க இல்ல. இப்ப நம்மளோட சிஎம் சார் அவர்களும் வந்து பதவி ஏற்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி, ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி மை எல்லாம் வச்சிருந்திருக்காரு. சோ இதெல்லாம் என்ன மை? எது நல்ல கேள்வி. இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கும், இல்ல ஒரு 6 மாசம் இருக்கும். என்னை பத்தி என்கிட்ட நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. கருங்காலி மாலைக்கு என்ன சாமி அப்படி ஒரு பவர், ரொம்ப ரொம்ப டிமாண்ட் ஏற்படுத்தி விட்டாங்க. ஒரு பிரபலியம் ஒரு கருங்காலி மாலை தெரிஞ்ச மாதிரி போட்டிருந்தாரு. அது எங்க தாத்தா போட்டாவுல மாட்டி இருந்துச்சுன்னா ஊருக்கு போயிருந்தப்ப எடுத்து போட்டுக்கிட்டேன் அப்படின்னு தான் அவர் சொன்னாரு. அவருக்கே அது கருங்காலி மாலைன்னு தெரியாதான். அவர் நிறைய மேடைகள்ல சொல்லியிருக்காரு, நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அதை எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கருங்காலி மாலை போட்டதுக்கு பிறகு அவருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு உச்சத்துல இருக்கிறாங்க. ஆனா அவருக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு, ஃபேமிலிக்குள்ள பிரச்சனையா ஏற்பட்டு டைவர்ஸ் வரைக்கும் போனாரு.
அப்போ ரொம்ப டிமாண்ட் ஏற்பட்டுச்சு. கருங்காலி மாலைக்கு ரொம்ப டிமாண்டு. எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட கிடைக்குமா என்ன அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒரு 4, 5 பேர் கொடுத்தேன். அப்புறம் அது நமக்கு செட் ஆகல விட்டுன்னு. அந்த மாதிரி இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அரகஜாவுக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கு. ஏதோ இவங்க தான் அரகஜாவை ஜிஎம்க்கு கொடுத்தது மாதிரியும் நீங்க இதை வச்சுக்கிட்டு அரியணை ஏறிடுவாங்க சொன்னது மாதிரி நினைக்கிறேன். அவர் வச்சிருக்கிறது அரகஜா தானே எப்படி நம்ம சொல்ல முடியும்? எதை வச்சு நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்ன கேட்டீங்களே 2 மை வச்சிருக்கிறீங்கன்னு, நான் 3வது கண் இந்த 2 கண்ணு புருவத்துக்கு மத்தியில வச்சிருக்கிறது ராசவசிய மை, நடு சென்டர்ல வச்சிருக்கிறது சுத்தமான வந்து சந்தனம், தாழம்பு, குங்குமம், மேல வச்சிருக்கிறது குலதெய்வத்தினுடைய மை வச்சிருக்கு. இது எப்பயும் நான் பயன்படுத்துறது. இதுல வேற வேற விஷயங்கள் இருக்கு. இது இப்ப சிஎம் வந்து வச்சிருக்காரு அப்படின்னா அது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அரகஜா வச்சிருக்காரு. திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுனால அரகஜா கொடுத்தாங்க, அரகஜா வச்சிருக்காரு. அரகஜா வச்சா நீங்க அப்படியா இல்லை இப்படியா இல்லைன்னா இப்ப அரகஜாவுக்கு ரொம்ப டிமாண்ட். ஒரு காலத்துல அரகஜா தெரியாது சில பேருக்கு. ஒரு மை அரைக்கணும்னா அத்தரு, புணுகு, செவ்வாது, அரகஜா, குங்குமம், கோரோசனை, தொட்டால்வாடி, நிழல்வாடி, தேகவட்டம், மயில் தோகை, வெற்றி வேறு, தொட்டாசினிங்கி வேறு, புல்லாமணக்கு, பச்சை கற்பூரம், அப்புறம் இன்னும் நிறைய பொருள்கள் வரும். இதெல்லாம் கல்வத்துல இட்டு அரைச்சு ஒரு டப்பாவில் அடைச்சு வேத மந்திரங்கள் ஜெபிச்சு அதுக்கு உரு கொடுத்து நெத்தில வச்சு அது மையா வேலை செய்யும். இவ்வளவு பொருள் வேணும். இப்ப அந்த மைய அரைக்கிறதுக்கு அந்த அரகஜா பயன்படுத்துவாங்க. அரகஜா கும்பாபிஷேகத்துக்கு பயன்படுத்துவாங்க. சிவாலயங்கள்ல வந்து அந்த விக்கிரகத்துக்கு அந்த லிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. கோவில்ல கரைச்சி தெளிப்பாங்க. நீங்க கோவிலுக்குள்ள போனோடனே ஒரு நல்ல நறுமணம் வரும். இது அரகஜாவுக்கு உள்ளது. அரகஜா வந்து மைய கிடையாது, அது ஒரு வாசனை திரவிய பொருள், அவ்வளவுதான். இது திருச்செந்தூர்ல கொடுப்பாங்க, டப்பாவில் அடைச்சு கொடுப்பாங்க. அதோட விலை அதோட தரத்தை பொறுத்து இருக்கு. மேக்சிமம் 30 50 60 ரூபாய்க்குள்ளதான் இருக்காது. அதுவே அதிகம் தான், அந்த அளவுக்கு எல்லாம் போயிடாது. அதோட தரம் இருக்கு. ஆனா ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஒரிஜினல் 2000 3000. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அதுல. சரியா? நீங்க 50 ரூபாய்க்கு டப்பாவை வாங்கி நீங்க முகர்ந்து பார்த்தாலும் அந்த ஸ்மெல்லு தான் வரும். 2000 ரூபாய்க்கு வாங்கி பார்த்தாலும் அதுதான் வரும். அதுக்கு ஒன்றும் பெரிய வேறுபாடு கிடையாது. அது சபையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்க. சிஎம் வச்சிருக்கிறது வந்து மை, அரகஜை கிடையாது. அது சபையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இப்ப 234 எம்எல்ஏக்கள் உள்ள இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க, உயர் பதவி அதிகாரிகள் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப ஏறத்தாழ 350 400 பேர் வந்து அது சட்டசபை. சொல்றேன் உங்களுக்கு புரியுதா? சட்டசபை. கையில சிவப்பு கலர் கயிறு கட்டியிருக்காரு, நெத்தியில பொட்டு வச்சிருக்காரு, கருப்பு கலர் கோட்டு போடுறாரு. சரிங்களா? இப்ப கலைஞர் ஐயா அவருக்கு வந்து ஆன்மீகத்து மேல நம்பிக்கை இல்லை, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். ஆனா கடைசி வரைக்குமே கருப்பு கலர் கண்ணாடி, மஞ்சள் கலர் துண்டு அவர் விட்டதே கிடையாது, நிறம் மாத்திக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க. அது மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அம்மா வந்து பச்சை கலர் புடவை தான் அதிகமா பண்ணுவாங்க, இப்படி போட்டிருப்பாங்க, நெத்தியில வந்து மேல் நோக்கி பொட்டு வைப்பாங்க. சில பேர் விஷயம் அதுலயே நிறைய சூட்சமங்கள் இருக்கு. சரிங்களா? அப்ப சிஎம் சார் இப்ப வந்து சட்டசபையை வந்து டெலிகாசி நேரடியா பண்ண சொல்லிட்டாங்க. அங்க ஒரு 5-6 சேனல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், யாரு எழுந்திருச்சு கேள்வி கேட்டாலும், யாரு தீர்மானம் வச்சாலும், யாரு பதில் சொன்னாலும் யாரையும் இவர் பார்க்க மாட்டாரு. பார்த்த கேள்வி கலையை போட்டிருப்பாரு. சரிங்களா? அடுத்த கணம் அவங்கள பார்த்தாருன்னா அங்க வந்து அமைதியாகும். புரியுதா உங்களுக்கு? அதுதான் அந்த விஷயம். அது அரியணை ஏறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு மை வச்சது அப்படி ஒண்ணும் இல்லையே. அதுக்கு பிறகுதான் இந்த போட்டோல எல்லாம் ஜூம் பண்ணி எல்லாம் காமிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் வைக்கல. அதுக்கு பிறகு வைக்க சொல்லியிருக்காங்க, வைக்கிறாரு. ஆனா அதை எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அவர் வந்து அரகஜா தான் வைக்கிறாரு, அரகஜா தான் வைக்கிறாரு. அரகஜா மாத்திரம் ஒரு சபையை கட்டுப்படுத்தாது. நான் சொல்றது புரியுதா? அரகஜா மாத்திரம் ஒரு சபையை கட்டுப்படுத்தாது. சட்டசபையை கட்டுப்படுத்துமா? சபையவே கட்டுப்படுத்த. சபைங்கிறது என்ன? பஞ்சாயத்து பேசுற இடம், கல்யாணம் பண்ற இடம், ஒரு காது குத்து கூடுற இடம் தான் சபை. அதுவே அரகஜா வந்து கட்டுப்படுத்தாது. நெத்தில வச்சு ஒரு தலைவர் வந்து நெத்தில அரகஜாவை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்தை சாதிச்சுட்டு வந்துட முடியுமா? முடியாது. ஆனா ஒரு சட்டசபையவே கட்டுப்படுத்தணும் எல்லாம் வந்து பண்ண. ஏன்னா வந்து ஒரு எதிர்ப்புக்குள்ள தானே இன்னும் போய்கிட்டு இருக்காங்க. சரியா? உங்களுக்கு கடுகடுன்னு தானே வாதங்கள் இருக்கு, விவாதங்கள் இருக்கு, கடுகடுன்னு தானே இருக்கு. அப்ப நம்ம அங்க வந்து ஒருத்தரை நம்ம இப்படி பாக்குறோம், இல்ல இப்படி பண்றோம், போறோம் வாரோம்னா மை வேலை செய்யணும். அது அரகஜாவை மாத்திரம் வச்சுக்கிட்டு சபையை கட்டுப்படுத்த முடியும், சட்டசபையை கட்டுப்படுத்த முடியாது. என்ன பொறுத்தளவுக்கு அது அரகஜா அதுல கலந்துருக்கும், இல்லைன்னு நான் சொல்லவில்லை. முழுமையான அரகஜாவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சரி, இப்போ வந்து சில பேர் இந்த முக வசியத்துக்கு வந்து இப்போ கேட்பாங்க இல்லையா, நான் வந்து ரொம்ப பிரசன்டபிளா இருக்கணும், என்னோட முகம் வந்து நல்லா வசீகரமா இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. சோ அதுக்கான மையெல்லாம் இருக்கு? அப்படி பண்ண முடியாது இல்லையா? முகம் அது வந்து பயிற்சி இருக்கு, காயத்ரி பயிற்சின்னு ஒண்ணு இருக்கு. நீங்க கண்ணாடிக்கு முன்னாடி நின்று நீங்க அதை வந்து ஒரு 11 நாள் இல்ல 21 நாள் அந்த நான் கொடுக்குற மைய வந்து நீங்க கண்ணாடியில வச்சு கண்ணை சிமிட்டாம கண் பார்வையிலேயே அந்த மைய அப்படியே அழிச்சுக்கிட்டே வரணும். அது ஒரு 20-25 நாள் அந்த மைய அழிஞ்சிடும் உங்க கண் பார்வையிலே இருந்து. அது காயத்ரி மந்திரம்னு வரும். சூட்சமா மேல ஒரு சக்கரம், அடுத்தது ஒரு சக்கரம், அடுத்தது ஒரு சக்கரம், இப்படி 7 சக்கரம் போட்டு நடு சென்டர்ல ஒரு கருப்பு கலர் ஸ்டிக்கர் போட்டுற அளவுக்கு மோதிர விரலால வச்சு
இதை காலையில பார்த்து 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 நீங்க அழிச்சீங்கன்னா அங்கிருந்து ஒரு முகக்கலைகள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்ப ஏன் அங்க போறீங்க? சில பேரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருன்னே தெரியாது, எரிச்சல் வரும். அவங்களுக்கு நமக்கு சம்பந்தமே சம்பந்தமே இருக்காது. இருக்காது. அவங்கள பார்த்தா நம்ம ஆனா யாருன்னே தெரியாது. இவங்க ஒரு 2 நிமிஷம் நம்ம பார்க்க மாட்டாங்களா, நம்ம பேச மாட்டாங்களா அப்படி இருக்கும். அது அதுதான் முகக்கலைங்கிறது. புரியுதா நான் சொல்றது? சில பேரு பார்க்கறதுக்கு லட்சணா இருப்பாங்க. ஆனா பார்த்தா எரிச்சலா இருக்கும் அவங்கள பார்த்தா. அவங்க ஒரு டீ குடிக்கிறதோ, இல்ல ஏதாவது சாப்பிடுறதோ இத பார்த்தா நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு சுமாரா இருப்பாங்க. புரியுதுங்களா? ஒரு ரொம்ப கலர்ன்னு சொல்ல முடியாது. அது ஒரு மாநிறம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப லட்சணமா இருக்கும் பார்க்கறதுக்கு. அது இயற்கையா ஏற்படுற முகக்கலை. நம்மளா வசீகர தன்மையை கொண்டு வரலாம், இல்லைன்னு சொல்லல. அதுக்கு பயிற்சி தான் இருக்கே தவிர மை இல்ல. மை அப்படி இருந்துச்சுன்னா ஏகப்பட்ட மேக்கப் பொருளுக்கு அது உற்பத்தியே பண்ண முடியாது. எல்லாரும் மைய வாங்கி நெத்தில வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? பெண்கள்லாம் எவ்வளவு பொருள் பயன்படுத்துறாங்க. அது ஒரு மையிலே முடிச்சிடலாமா என்ன? சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய பொட்டி இருக்கு, உள்ள என்னதான் இருக்குன்னு அவ்வளவு விஷயம் இருக்கு. அந்த மாதிரி அவங்க எடுத்துட்டு போற கேன் பேக்கா இருக்கட்டும், பரிசா இருக்கட்டும், அதுல எவ்வளவு பொருள் வச்சிருக்காங்க. அப்போ ஒரு சாதாரண மையில நம்மள அழகா காமிக்க முடியும், முக வசீகர தன்மை காமிக்க முடியும் அப்படின்னா இந்த கேன் பேக் எல்லாம் தேவைப்படாது. ஒரு டப்பா மட்டும் வாங்கி வச்சுட்டு போயிட்டு இருக்க வேண்டியது. அப்படி ஒரு விஷயம் இல்ல, பயிற்சி மூலியமா கொண்டு வர முடியும். அப்படி ஒரு விஷயம் இருக்கு. பயிற்சி மூலம் அப்ப அது சாத்தியம். ஓகே சார். இப்போ கண் திருஷ்டி இப்ப நிறைய பேருக்கு இப்போ வீடுகள்ல கண் திருஷ்டி அப்படின்னா அந்த மாதிரி பொம்மைகள் இல்ல படிகார கற்கள் இதெல்லாம் மாட்டி வச்சிருப்பாங்க இல்ல. இப்போ ஒரு நபருக்கே கண் திருஷ்டி ஏற்படுது அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க அணுகணும்? நபருக்கு என்ன கண் திருஷ்டி ஆகும்? இந்த நகைங்க அதிகமா போட்டுட்டு போறது, பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு தான் கண் திருஷ்டி ஏற்படும். கொஞ்சம் வயசாக ஒரு 25 வயசு 30 வயசு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இருக்கு. குழந்தைங்க இந்த அமுல் பேபி கொஞ்சம் குழு குழுக அந்த அதனுடைய சேட்டை பார்க்க அழகா தழுக்கு புழுக்குன்னு இருந்தா அதுங்க மேல கண் பற்றும். அதுக்கு அவங்க கண்மை வச்சு விடுவாங்க. கன்னத்துல அங்க இங்கே கொஞ்சம் அதிகமா மையிடுவாங்க. காலுல கையில எல்லாம் இருப்பாங்க. சரிங்களா? ஆளுகளுக்கே ஒரு நல்ல ஒரு பெண்ணோ இல்ல ஒரு ஆணோ அவங்களுக்கு கண் திருஷ்டி ஏற்படுது, அவங்க ஏதாவது பண்ணிக்கலாமா அப்படின்னா அதுக்கு தாய்த்து கயிறு அணிஞ்சிக்கிறது, இல்ல வேற ஏதாவது பண்ணிக்கிறது, இல்ல குலதெய்வத்தினுடைய பொருள் திருநீர் குங்குமத்தை எப்படி கையில வச்சுக்கிறது, எலுமிச்சம்பழம் கையில வச்சுக்கிறது, இந்த மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர மற்றபடி இவங்களுக்கு ஒன்றும் பெருசா கண் திருஷ்டி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அது இந்த கல்யாண பொண்ணுங்களுக்கு அப்படி இப்படி சொல்லுவாங்க, கண்ணு பற்ற போகுது அப்படி இருக்கு அப்படி இருக்கு. வீடுகளில் உங்களுக்கு கண் திருஷ்டி ஏற்படுதுன்னா முள்ளு செடி வளர்க்கலாம், அந்த கத்தாழை வைக்கலாம், சிம்பிள் ஸ்வஸ்திக் சிம்பிள் ஓம் வேலு இது வைக்கலாம், வாழ்க வளமுடன் எழுதி வைக்கலாம். இப்படி ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். இரவு நேரங்களில் அந்த எலுமிச்சம்பழத்தை நாளா பூ மாதிரி வெட்டி உப்பு வச்சு குங்குமம் வச்சு கற்பூரம் ஏற்றி சுற்றி போடலாம், பச்சை கற்பூரம் ஏற்றலாம். அப்புறம் வெள்ளி செவ்வாய் அமாவாசை பௌர்ணமி தேய்பிறை வளர்பிறை பஞ்சமி நவமி இந்த மாதிரி நாட்களில் பூசணிக்காய் உடைக்கலாம். இது ஒரு பரிகாரம். அப்புறம் எலுமிச்சம்பழத்துல மிளகா எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி பொருள்கள் இப்போ பண்ணலாம். அப்புறம் படிகார கல் கட்டி விடலாம். அது சிருஷ்டி பொம்மை, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. கண் திருஷ்டி உண்மை, அதை நான் இல்லைன்னு சொல்ல. சரிங்களா? கண் திருஷ்டி ரொம்ப உண்மை, ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாரும் மேலேயும் கண் திருஷ்டி விழுமா, குழந்தைங்களுக்கு விழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மற்றபடி உள்ள ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நிறைய கேள்விகள் நிறைய சந்தேகங்கள் உங்ககிட்ட கேட்டு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன்.